கவனிச்சு கொள்ளுங்க. 622 புத்தகங்களை கொண்டு ஒரு பொதியில் 3 புத்தகங்கள் வீதம் இருக்குமாறு எத்தனை பொதிகளை செய்யலாம் சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 600ல 600 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா எப்படி செய்யுங்க? 600 சக 22. இப்ப 600 நாங்க 3ஆல பிரிச்ச மாட்டோம். எத்தனை பேர்? 200 பேர். அதே போல 21 பிரிச்சோம்னு சொன்னா 7 3 21. அப்ப விடை 207 இருக்கு. ஒன்று மீதி வரும், மீதியை வைக்கிறா செய்யலாம். அடுத்தது சமமான அடிகளை கொண்ட முக்கோணம், அதாவது கவனிச்சு கொள்ளுங்க, சமமான அடிகளை 4 முக்கோணிகளை பக்கங்களினால் மாத்திரமாக்கப்படுவது நான்முகி. இழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு எத்தனை கட்டங்களுக்கு சமனாகும் என்று சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்படியா கவனிச்சு கொள்ளுங்க. இதை நாங்க என்ன செய்வோம், டக்குண்டு அதை பிரிப்போம். பிரிச்சோம்னு சொன்னா எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. வழியா கவனிச்சு கொள்ளுங்க. அதுல உங்களோட மைக்கெல் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கவனிங்க. நாங்க இப்படி பிரிஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்குள்ளால ஒரு கோடு வர போகுது. அப்ப முழு கட்டத்துக்கெல்லாம் சரியே போடுது. 4 முழுக்கட்டம் வரும். அரைக்கட்டம் இதுவும் சேர்த்து ஒரு கட்டம் வரும். அப்ப 5. இதுவும் சேர்த்து 1 வரும் 6. அப்படி என்ன பரப்பளவு எத்தனை கட்டங்களுக்கு சமம்? 6. மொத்தம் இருக்கிற கட்டங்கள் 1 2 3 4 3 12 இருக்கு. 12ல 6 தான் நிழற்றப்பட்டிருக்கு. நிழற்றப்படாத பகுதியின் பரப்பளவு வந்து கேட்கிறான். 6 சென்டிமீட்டர் இருக்கு. வர்க்கம் போடுறது இப்ப உங்களுக்கு இல்லை. சரியா? அடுத்த பாருங்க. பிற்பகல் 3:30 மணிக்கு புத்தகம் ஒன்றை வாங்கி வாசிக்க ஆரம்பித்த கோபுக்கு அதனை வாசித்து முடிப்பதற்கு 1 மணித்தியால 35 நிமிடம் எடுத்தது. பிற்பகல் தந்திருக்கிறான். 1 மணித்தியால 35 கூட்ட போறோம். கூட்டினம்னு சொன்னாங்க. 1 மணித்தியால 30 கூட்டினம்னு சொன்னா 30 35 65. 65ல 1 மணித்தியாலம் இருக்குது. 3 3 4 3 5. விட எப்ப முடிப்பாருன்னா பிற்பகல் 5 5க்கு முடிப்பார். கொஞ்சம் 24 மணித்தியால கடிகாரத்தில் 24 மணி கடிகாரத்துல கேட்டிருக்கேன். அப்படி என்ன சொன்னா 17:2.05 விட வேறு. அடுத்த கவனிங்க. 3 கிலோகிராம் 500 கிராம் சீனில இருந்து 250 கிராம் எத்தனை எடுக்கலாம்? 1 கிலோல எங்களுக்கு தெரியும் 250 4 இருக்குது. 1 கிலோல 250 4 4 12. 12ஓட 500ல 2 இருக்குது. 12ஓட 2 குணா விட 14. ரைட், ஓகே. 7வது கேள்வியை பாருங்க. 6ல் 1 நிழற்றப்பட்டுள்ளது. அதில் மேலும் 3ல் 2 நிழற்று என்று சொன்னா இந்த 3 அடிய 6ஆம் மாத்தோம். 3 6ஆம் மாறுதுண்டா 2ஆல பெருக்கப்படுது. அப்ப 1 2ஆல பெருக்குறீங்கன்னா இன்னும் 2 கட்டத்துக்கு என்ன செய்யணும்? நிழற்றணும். நிறுத்தி விட்டீங்கன்னா சரி. சரி, ஏன் இது 6ஆம் மாத்துனான்னு சொன்னா இங்க மொத்தம் 6 சதுரங்கள் இருக்கிறபடியா அது 6ஆம் மாத்தம். அடுத்தது 1 லிட்டர் 750 5 போத்தல்ல ஊத்துறாங்க. எங்களுக்கு தெரியும் 1 லிட்டர் 1000 1000 5ஆல பிரிச்சா 200 பேர். 750 5ஆல பிரிச்சா 180 பேர். 200 180 கூட்டி விட்டா 350 மில்லி லிட்டர் விட. அடுத்த 132 254 எண்களை 6னால் வகுக்கும் போது 2 மீதியா இருக்கிற எண்ணெய் கேட்கலாம்.
எல்லாரும் நித்திரோன்ட்டாங்கல்ல சரி நித்திரன் சார் 200 அதுக்கு 254 சார் 132 பிரிச்சா சரியா வரும் மீதி இல்லாம ஆனா 254 பிரிச்சா 2 மிச்சம் வரும். ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க 10வது 102 பேனைகளில் 1/3 பங்கு விற்கப்பட்டது. அப்ப இந்த பேனைகள்ற மொத்த எண்ணிக்கை எப்படியா கவனிங்க பிள்ளைகள். இந்த பேனைகள்ற எண்ணிக்கையை வந்து நாங்க என்ன செய்வோம், இந்த 103 நாங்க 3ஆ பிரிக்க போறோம். ஏன்னா 3ல ஏதாவது தானே பிரிக்கிறாங்க. அப்ப இதை நாங்க 3ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னு சொன்னா 102 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா 3 9 கழிச்சா 1 மிச்சம் 12ல 4 12. அப்போ ஒரு பங்கு 34 34 34 34. இப்ப எஞ்சிய பேனை 3ல் 1 விற்கப்பட்டா 34 வித்தாச்சு. அப்ப எஞ்சியது எத்தனை? 34 34 68. அடுத்த கேள்வி விளங்குதா? அந்த கேள்வி ஓம் சார். ஓம் சார். அடுத்தது பாருங்க. இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு பைனல்ல கேட்கிற மாதிரியே கேட்கிறாங்க. ஒரு சிட்டை தயாரிக்கிறது. 1 கிலோ அரிசி 85 ரூபாண்டா 3 கிலோ அரிசி இதை 3ஆல, அதாவது 85 3ஆல பெருக்குனா 285 வந்திருக்கு. 300 கிராம் 1 கிலோ தேயிலை 355 ரூபாண்டா 100 கிராம் தேயிலைக்கான 1 கிலோல 100 கிராம் எத்தனை இருக்கு? 10 தானே இருக்கு. அப்ப 355 10ஆல பெருக்குறீங்க, பிரிக்கீங்கன்னு சொன்னா 35 ரூபா 50% பேர். இத 300 கிராம் என்றபடியா 3ஆல பிரிக்கும். பெருக்கோடு 0 0 3 0 0 3 15 1 மிச்சம் டொட்டை வச்சு 1 3 15 கொண்டு 16 1 மிச்சம் 3 10 106 ரூபா 50%. சரியா பிள்ளையாடா? சரி சார். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 280 ரூபாண்டா, அங்கால 250 மில்லி லிட்டர். அப்ப 280 4ஆல பிரிச்சு போட்டு என்ன செய்யணும்? 5ஆல பெருக்கினாலும் விட வரும், அல்லது 280ஓட அந்த பிரிச்சு வார விடைய செய்தாலும் 4ஆல பிரிச்சோம் என்று சொன்னா 7 4 28. அப்ப 70 ரூபா வரும். அப்ப 280ஓட 70 கூட்டினோம் என்று சொன்னா 0 8 மேல 15 1 மிச்சம் 350 ரூபா வரும். 350 ரூபா விட 350. இங்க 72க்கு வாங்கிருக்க தோடம்பழம் 1 ரவியில வந்து 12 72 12 பிரிச்சோம்னு சொன்னா 6 வாங்கி இவ்வளவு நிரப்பி இருந்தா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள். வெற்றிடங்களுக்கு பொருத்தமான இடைவெளி இதுல கூட்டினோம்னு சொன்னா 0 7 5 12க்கு 2 போட்டு 1 மிச்சம் 7 3 10 1 11 1 போட்டு இங்க 1. அப்ப 4 கிலோகிராம் 120 கிராம். சார் இல்ல சார். 375 750 தானே கூட்டணும். அப்ப 5 மீன்ஸ் 5 வெறும் 5 தானே. 5 7 5 12 1 மிச்சம் 7 3 10 3 11. அதே சரியா? 4 120 சரியா? ரைட் ஓகே. பரவாயில்ல, ஒரு ஆளாவது நித்திரம் எல்லாமே இருக்கு. ஏன்னா அது சந்தோஷம் தானே. ரைட். ஒரு பிள்ளைக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் உணவாக 4 விசுக்கோத்துகள் வழங்கப்படுகின்றன. அப்ப காலையில 4, பின்னேரம் 4, மாலையில 4. அப்ப 4 நாளும் ஒரு பிள்ளைக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் உணவாக 4 விசுக்கோத்துக்கள் வீதம் வழங்கப்படுகிறது. அப்படின்னா 8. ஆனா 80 8ஆல பிரிச்சோம் என்று சொன்னா எத்தனை நாட்களுக்கு போதுமானது? 10 நாட்கள். 10 நாட்களுக்கு போதுமானது. ரைட். அடுத்தது கஸ்னிகா சொல்லுங்க. அடுத்தது அந்த காலையிலே மாலை என்று கவனிக்கணும். அதை கவனிக்கணும். ரைட்.
500ல 50 மீதப்படுத்தினா எவ்வளவு வரும்? 450. 50. மற்ற எல்லா ஒரு பாக்கெட்டில் 5 பிஸ்கட்டுகள் இருக்குமா? 500 இனிப்புகளில் வடிவகாணிங்கோ 500 இனிப்புகளில் 50 மீதப்படுத்தி வைத்து 50 மீதப்படுத்தினா 450 இனிப்பு 450 இருக்கும். இருக்கும். ஒரு பாக்கெட்ல 5 வீதம் இருக்குமாறு சிறிய பொதிகள் செய்யப்பட்டன. அப்ப இதை நாங்க 5ஆல பிரிச்சோம் என்று சொன்னா சிறிய பாக்கெட்டுகள் பொதி செய்யப்பட்ட இனிப்புகளின் மொத்த எண்ணிக்கை யாதென்று கேட்கிறார். 450. இனிப்பு தான் கேட்கிறேன், பொதி கேட்கல. பொதி கேட்கல. சிறிய பாக்கெட்டுகள் எத்தனை தயார் செய்யலாம்டா அதை நாங்க 5ஆல பிரிக்கோம். பிரிச்சோம்டா 90. ஒரு நிறத்தாளை கொண்டு 2 வாழ்த்தட்டைகளை தயாரிக்கலாம். ஒரு நிறத்தாளை கொண்டு 2 வாழ்த்தட்டைகள் தயாரிக்கலாம். 15 தயாரிப்பதற்கு சொல்லுங்க. ஒரு தாளை கொண்டு 2 தயாரிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்ப 15 பெஸ்டுக்கு 2 அளவு வைக்கணும். 7 2 14 வருது. 1 மிச்சமா இருக்கு. அதுக்கும் ஒரு தாள் எடுக்கணும். 7 1 8 தாள்கள். அதுல கட்டிருக்காங்க முழு தாள்கள் நிறத்தாள்கள் கட்டிக்காங்க. அப்ப அதுல இருந்து 1 கழிக்கணும். அப்ப 7 வரும்னு சொல்றாரு. முழு தாள்கள் ஒரு நிறத்தாள்ல வாழ்த்திதழ்களை தயாரிக்கலாம். ஒரு இதுல 2 தயாரிக்கலாம். 15 வாழ்த்து தயாரிப்பதற்கு தேவையான முழுத்தாள்களை தானே 2 கேட்கிறான். அப்ப நீ சொன்னது சரி. கொஞ்சம் அது முழுத்தாள்ல இருந்து அரைத்தாள் எடுக்கணும். அரைத்தாள் தனியே தந்திருக்கிறான. இப்ப நாங்க முழுத்தாள் எடுத்து போட்டு ஒன்றை தயாரிச்சு போட்டு மிச்ச அரைத்தாளை போடுவோம். அப்ப அதுக்கு விட 8 தான் வேறு. சரியா? நீ செய்த சரி, செய்முறை சரி. ஆனா ஏன் ஒன்றை கழிச்சீங்க? அது கழிக்க தேவையில்லை. முழுத்தாள் என்று கேட்டாலும் முழுத்தாளுல இருந்துதான் நாங்க அரைத்தாள் எடுக்க போறோம். அரைத்தாள்ல அதை ஒன்றோட்டு செய்யறாங்க. விடையை இருக்குதான். அதோட முடிக்க நம்மோட இது முடிஞ்சது. அப்புறம் அந்த 90 வினாத்தாள் மட்டும் இருக்கு உங்களோட கையில். அப்படித்தானே? இல்லை சார். அவ்வளவுதான் இருக்கு உங்களோட ஃபைல்ல. 90 வினாத்தாள் உங்களுக்கு நாளைக்கு இப்ப நான் குரூப்ல போட்டு விடுறேன். எல்லா குரூப்லயும் சரியா? எல்லா குரூப்லயும் போட்டு விடுறேன். பாருங்களா? இல்லாதாக்கள் சொல்லுங்க, நான் எடுத்து கொண்டு வரேன். சென்டர்ல கூட அடிச்சேன். செங்கலடி டீம் மட்டும் இருக்கா? அதானே உங்களோட அடிக்கிறது இருக்குதுதான். இப்ப அப்படின்னா இவ்வளவு தகவலார்கள் இன்றைக்கு எடுங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. உங்களை நாளை சந்திப்போம். எளியா படிங்க, கொஞ்ச நேரம் வந்து பாடம் வாங்குங்களா?